ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் டிஎன்பிஎஸ்சியினுடைய ரீசனிங் டாப்பிக்கில் இருந்து ரைட் நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒரு டாபிக், அதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸில் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதும் சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ரைட், நம்பர் சீரீஸும் சீரீஸ் கம்ப்ளீஷன் ரெண்டுமே ஒன்று தான். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ். ஸோ கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேள்வியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான கேள்விகள் இதுக்கு முன்னாடியான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க. ரைட், நிறைய நடுவில் டேஷஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கண்டினியூஸாக ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரீஸில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப பேசிக்காக இந்த மாதிரியான கேள்விகளை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 டேர்ம்ஸ் இருக்குங்க. 12 உறுப்புகள் இருக்குது. இந்த 12 எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ ரைட், அதில் தான் அங்கே பேட்டர்ன் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படிங்கிறத 6 × 2ன்னு சொல்லலாமா? அப்போ முதல் 6 ஒரு பேட்டர்ன்லையும் அடுத்த 6 ஒரு பேட்டர்ன்லையும் இருக்கலாம். இல்லாட்டி 2 × 6ன்னு சொல்லலாம். அப்போ 2 2 6 பேர்ஸ் வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 3 × 4 ரைட், 4 × 3 ரைட். இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கவுண்ட் பண்ணுறோம். அந்த கவுண்ட்டை எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ ரைட், அந்த ஒவ்வொரு குரூப்பும் ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுக்கான பாசிபிள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 டோட்டல் இருக்கக்கூடியதில் 4 எல்லாமே ஒரு பேட்டர்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பேட்டர்ன், அதே தான் அடுத்த நாள், அதே தான் அடுத்த நாள். சரிங்களா? ரைட், செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரைட், நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ 3 குரூப் இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய லாஸ்ட் பி, செகண்ட் குரூப்னுடைய லாஸ்ட் பி, தேர்ட் குரூப்னுடைய லாஸ்ட் பி. ரைட், ஒரு குரூப் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கா? இதை தெரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடியதை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குரூப்பில் 3ஆவதா ஏ இருக்கு. அப்போ செகண்ட் குரூப்லேயும் 3ஆவதா ஏ தானே இருக்கணும். தேர்ட் குரூப்பில் 3ஆவதா ஏ தான் இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சரி. அப்போது 4 4ஆக இருக்கக்கூடியது ஒரு பேட்டர்னாக இருக்குதுங்க. ரைட், நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏவா இருக்குது. அப்போது செகண்ட் குரூப்லேயும் ஃபர்ஸ்ட் ஒன் ஏவா இருக்குது. ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்லேயும் ஃபர்ஸ்ட் ஒன் ஏவா தான் இருக்கும். கிளியர்? ரைட், நான் திரும்ப அலஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12 இருக்குங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12 இருக்குது அப்படின்னா 4 4ஆக ஒரு பேட்டர்ன் வருதா, இல்லை 3 3ஆக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, இல்லை 6 6ஆக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதாங்கிறத செக் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ன் 4ல் இருக்கும். நான் அதை வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடியதை நான் 4 4ஆக குரூப் பண்ணுறேன். ரைட், இப்போ 4 4ஆக குரூப் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய 4ஆவது டேர்ம் பி, செகண்ட் குரூப்னுடைய 4ஆவது டேர்ம் பி, தேர்ட் குரூப்னுடைய 4ஆவது டேர்ம் பி. அப்போது ஒரு குரூப்பில் தான் அது ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரைட், ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய 3ஆவது டேர்ம் ஏ, தேர்ட் குரூப்னுடைய 3ஆவது டேர்ம் ஏ. அப்போது செகண்ட் குரூப்னுடைய 3ஆவது டேர்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனுடைய வேல்யூவும் ஏவாக தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், அடுத்தது செகண்ட் குரூப்னுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் குரூப்னுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஏவாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஏவாக தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், இப்போ எல்லாத்துலேயும் செகண்ட் நம்ம ஃபில் பண்ணணும். எல்லாத்துலேயுமே செகண்டுங்கிறது டேஷாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்லேயும் செகண்ட் ஒன் டேஷில் தான் இருக்குது. செகண்ட் ஒன்லேயும் செகண்ட் டேர்ம் டேஷாக தான் இருக்குது. தேர்ட் குரூப்லேயும் செகண்ட் ஒன் வந்து டேஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு 7 ஆரம்பிக்கணும். 7 ஆரம்பிக்கிற மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்க? ஆப்ஷன் பியும் வரலை, ஆப்ஷன் சியும் வரலை, டியும் வரலை. ரைட், 7 ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த டேஷ் என்னன்னு தான் நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்த டேஷ் என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த டேஷ் கண்டிப்பாக ஏ தானே வரணும். நம்ம தான் இங்கே ஃபில் பண்ணிட்டோம்ல. ரைட், அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா 3ஆவதா ஏ வரது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செகண்ட் ஒன் எல்லாமே பியா இருக்குதுங்க. ஸோ இங்கேயும் பி, இங்கேயும் பி, இங்கேயும் பி. கிளியர்?
ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் இந்த டைப்பில். இப்போ சியையும் டியையும் எப்படி எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஏல ஆரம்பிக்கணும், ஏல எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதாவது சியும் இல்லை டியும் இல்லை, ஏ அண்ட் பி இருக்குது. ஏ அண்ட் பியில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். ஃபோர்த் ஒன் எனக்கு ஏவா இருக்கணும், ஆனால் இங்கே ஃபோர்த் ஒன் பியா இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர். ஒரு சில இடங்கள்ல அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணி டேஷை ஃபில் பண்ணமோ அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் எல்லா குரூப்லையுமே செகண்ட் ஒன் வந்து டேஷில் இருந்தனால தான் நம்ம ஆப்ஷனுக்கு போயிருக்கோம். அதர்வைஸ் நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணியிருக்கலாம். கிளியர். ஸோ இந்த டைப் ஆஃப் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்க முடியுதா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாக பிரிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லைங்களா? ஆறாக பிரிச்சுப்போம். 1 2 3 4 5 6. ரைட். ஆறாக நான் பிரித்து பார்க்குறேன். ஸோ மீதி பாருங்க. ஸோ ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஏபி 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 ஏபி. ரைட். அடுத்து 2 2 பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஏபி ஏபின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி 12 கவுண்ட் இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படி இல்லாட்டி 3லேயே அதனுடைய பேட்டர்னை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரைட். 4 and 3ல நீங்கள் 3ல பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே தான் 6ல இருக்க போகுது. நீங்கள் திரும்ப ஒரு முறை 6ல செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். இன்னொரு கேள்வி பார்ப்போம். ரைட். ஸோ செகண்ட் கொஷின் நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. அதே 12. ஸோ 12 எப்படியெல்லாம் பிரிக்கலாம்னு சொன்னோம். 4 4 பிரிக்கலாம், இல்லாட்டி 3 3 பிரிக்கலான்னு பார்த்துருந்தோம். ரைட். 4 4 பார்ப்போம். ஸோ 4 4 நான் குரூப் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் 4 4 குரூப் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குங்க? ஏ. செகண்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கு? பி. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 4 என்னவோ அதே தான் அடுத்த நாளாக ரிப்பீட் ஆகலை. போன இடத்துல நம்ம செக் பண்ணோம்ல, இந்த கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸில் கண்டினியூஸாக ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 4 என்ன ஆல்பபெட்ஸ் இருக்கோ அது அப்படியே ரிப்பீட் ஆகலை. அப்போ 4 4 இந்த இடத்துல பேட்டர்ன் வரலைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ 3 3 செக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏன் 4 4 நம்ம அப்ளை ஆகலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். 4 4 அப்ளை ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய வேல்யூ இருக்கு, செகண்ட் குரூப்னுக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு. ஆனால் ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டவே இந்த ஃபர்ஸ்ட் 4 அப்படியே ரிப்பீட் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம 3 3 பாசிபிலிட்டியை நம்ம செக் பண்றோம். ரைட். 3 3 செக் பண்றேன். அப்படி 3 3 செக் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட்ல ஏ இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட்ல ஏ இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட்ல ஏ இருக்கு. அப்போ செகண்ட் குரூப்லயும் ஃபர்ஸ்ட்ல ஏ தான் இருக்கும். 100% ஷியூராகவே நம்மளால எழுத முடியுது. ரைட். அடுத்தது செகண்ட்ல பி, இங்கே செகண்ட்ல பி, இங்கே கண்டிப்பாக செகண்ட்ல பி தான் இருக்கும். அடுத்து இங்கே செகண்ட்ல பி கரெக்டாகவே இருக்கு. தேர்ட்ல இங்கே பார்க்குறோம், தேர்ட்ல ஏ இருக்கு. ரைட். செகண்ட் குரூப்னுடைய தேர்ட் வேல்யூ ஏவாக இருக்கு. அப்போ எல்லா குரூப்னுடைய தேர்ட் வேல்யூ ஏவா தான் இருக்கும். ஏ ஏ ஏ அப்படின்னு ஃபில் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ ஏ பி ஏ ஏ. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்கு? AAB AA. ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர். ஸோ ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டைம் எடுத்துக்காம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுங்களா? முதல்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கவுண்ட் பண்றோம். அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அப்படியே ஆன்சர் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 4 4 பிரிக்க முடிஞ்சிச்சு, அப்ளை பண்ணி காமிச்சேன். செகண்ட் கொஸ்டின்ல 4 4 நான் பிரிச்சேன், ஆனால் அது அப்ளை ஆகலைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் 3 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்கோங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்போ இதை 6 6 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல தான் இருக்குங்க. ரைட். ஸோ இன்னொரு கேள்வி, தேர்ட் ஒன். ஸோ கொஞ்சம் நிறைய கவுண்ட் இருக்க மாதிரி பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. மொத்தம் இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்கு. 18 எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? 9 9 பிரிக்கலாம் 2 டேர்மா, இல்லாட்டி 6 6 3 டேர்ம் பிரிக்கலாமா? 6 6 6ன்னு. ரைட். நம்ம 6 6 பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ரைட். ஸோ இப்போ இதை எடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒன் சி, செகண்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒன் சி கரெக்டாக இருக்கு. அப்போ தேர்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒன் சியா தான் இருக்கும். ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் குரூப்ல செகண்ட் வந்து ஏவா இருக்கு. ரைட். தேர்ட்லையும் செகண்ட் ஒன் ஏவா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்லையும் செகண்ட் ஒன் ஏவா தான் இருக்கும். ஏங்கிறத இங்கே ஃபில் பண்ணுறோம். அடுத்து பி, ஃபோர்த் ஒன் பி, இங்கே ஃபோர்த் ஒன் பின்னு அப்ளை பண்ணுறோம், இங்கே ஃபோர்த் ஒன் பி அப்ளை பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் ஏ, இங்கேயும் ஃபிஃப்த் ஒன் ஏ, இங்கேயும் ஃபிஃப்த் ஒன் ஏ. ஸோ லாஸ்ட் ஒன் சி இருக்கு, இங்கே லாஸ்ட் ஒன் சியா ஃபில் பண்ணிடுறோம். ரைட். கவுண்ட் பண்ணலாம்.
ஆன்சர் ஏ, சி, பி, சி, பி. ஏ, சி, பி, சி, பி. ஏ, சி, பி, சி, பி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். இங்கே 18 இருந்தனால 6 செக் பண்ணியிருக்கோம். ரைட், எப்படி வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். 6 செக் பண்ணதுலேயே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியுது. இந்த 6 ஸ்ப்ளிட் பண்ண 3 பிரிக்க முடியும். 3 பிரித்தோம் அப்படின்னா சிஏபி, பிஏசி. ரைட், இதில் இங்கே வந்து ரிப்பீட்டடு பார்த்தீங்க அப்படின்னா சிஏபி, பிஏசி, சிஏபி, பிஏசி, சிஏபி, பிஏசிங்கிறது ரிப்பீட் ஆகியிருந்திருக்கு. ரைட், ஸோ இந்த 4th கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4th கொஷின் ரைட், முதல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட், அதை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அதில் பேட்டர்ன் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஒன்றையும் எடுத்து அப்ளை பண்ணாமல் ரைட், டேரெக்டாகவே அந்த டேஷஸ் எல்லாமே ஃபில் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியினுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.